கலப்படஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மார்க்கெட் சென்டிமெண்ட் என்றால் என்னன்ற விடயம் தொடர்பாக பார்க்க போகிறோம். பெரும்பாலும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட்ன்றது விடயம் மிக முக்கியமான விடயம். பெரும் கம்பெனிகள் பெரிய வேறு நாடுகளை பொறுத்த வரைக்கும் கூட இந்த ரிசர்ச்சுகள், கிராஃபுகள், டெக்னிக்கல் அனாலிசிஸ்களை கூட பயன்படுத்துவாங்க. ஆனால் அதை விட இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட்றதும் மிக முக்கியமான விடயம். என்னவென்று சொன்னால், ஒரு பெரிய கம்பெனி ஒரு செயற்பாட்டை மேற்கொள்கிறாங்க, அல்லது ஒரு கம்பெனி இலங்கையில் ஒரு புது கம்பெனி ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படியான சந்தர்ப்பங்களில் என்ன நடக்கும் என்று சொல்லிச்சினால், அதுக்கு கீழே உள்ள முதலீட்டாளர்களும் அந்த கம்பெனியில் முதலீடு செய்வாங்க. அதுக்கு கீழே ஒவ்வொரு ஸ்டெப்பில் இருக்கிற மீடியம் லெவல் இன்வெஸ்டர், அதுக்கு கீழே ரீட்டைல் இன்வெஸ்டர், இப்படி எல்லாரும் ஒரே கம்பெனிக்கு பின்னால் இன்வெஸ்ட் பண்ண வலிக்கிடுவாங்க. இந்த டைமில் குறிப்பிட்ட கம்பெனியுடைய பங்குகள் பெரிய அளவில் அதிகரிக்கும். செயற்பாடு தான் இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட் என்று சொல்லுவோம். அதாவது ஒரு பங்குச்சந்தையில் அதிகமான பங்காளர்களுடைய மனநிலை என்ன மாதிரி இருக்கின்ற விடியம் தொடர்பான விடயம் தான். இதுக்கு இந்த நேற்றைய அண்மையில விடயம் கூட உங்களுக்கு தெரியும். அமெரிக்கா சில டேக்ஸ்களை விதிச்சிட்டு இருக்கிறாங்க. அதன் காரணமாக ஏற்படுகின்ற சில கம்பெனிகளுடைய மாற்றம் காரணமாக அதையும் ஃபாலோ பண்ணி மற்றவர்களும் கண்டினியூவாக தங்களுடைய பங்குகளை விற்க வழிகிட்டக்குள்ளே நடக்கும்னு சொன்னால் பங்குச்சந்தை பாரிய வீழ்ச்சியை சந்திக்கும். ரைட், இப்போ உள்ளுக்கு போவோம். வாட் இஸ் த மார்க்கெட் சென்டிமெண்ட் என்று சொல்லி சொன்னால் என்ன விடயம் என்ற விடயம் இருக்குது. இதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓவரால் ஆட்டிடியூட் ஆஃப் த அல்லது மூட்ன்னு சொல்லுவோம். அவங்களுடைய இன்வெஸ்டருடைய மனநிலை என்னமா இருக்குது, அவங்களுடைய செயற்பாடு என்னமா இருக்குது, ஒட்டுமொத்த செயற்பாடு என்னமா இருக்குன்ற விடயம் தொடர்பான தான் இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட் விடயம் சொல்லும். அதாவது எப்படி ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ சில வேளைகளில் ஒரு புதிய வரி ஒன்றை விதிக்கக்குள்ளே அங்கே பங்குச்சந்தையில் இருக்கிற பங்காளர்களுடைய செயற்பாடு என்னமா இருக்குது. அதே நேரம் சில கம்பெனிகள் அமெரிக்காவோ அல்லது யூரோப் யூனியன் இலங்கை அரசாங்கத்துடன் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளக்குள்ள, அதாவது தீர்வுகளை குறைத்து சில ஒப்பந்தங்களை மேற்கொள்ளக்குள்ள பங்குச்சந்தையினுடைய செயற்பாடு, அதனுடைய மூவ்மெண்ட் என்ன மாதிரி இருக்கும் என்ற விடயம் தொடர்பான சம்பந்தமாக தான் இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட் என்ற விடயம் கதைக்கப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு விடயம் தான். இந்த 2 டைப் ஆஃப் சென்டிமெண்ட் தான் இருக்கும். ஒன்று புல்லிஷ் சென்டிமெண்ட் அல்லது பியரிஷ் சென்டிமெண்ட் சொல்லுவோம். புல் மார்க்கெட்டுக்குள்ளே பங்குச்சந்தையினுடைய விலை அதிகரிக்கிறது, மேலே போகிறது, கோ அப், ஸ்டாக்கோட ப்ரைஸ் மேலே போகிற செயற்பாடு, அதுதான் நம்ம புல்லிஷ் சென்டிமெண்ட் சொல்லிடுவோம். அதாவது அதிகளவான நபர்கள் அதாவது அதிகளவான முதலீட்டாளர்கள் மார்க்கெட்டில் ப்ரைஸ் மேலுக்கு போகும் என்று நினைத்தார்களாக இருந்தால் அது புல்லிஷ் சென்டிமெண்ட். அதே நேரம் ப்ரைஸ் கீழே குறைய போது அல்லது மார்க்கெட் கீழே விழப்பது என்று நினைத்தார்களாக இருந்தால் அது பியரிஷ் சென்டிமெண்ட் என்று சொல்வோம். இப்போ இன்றைய நிலைகளில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ மார்க்கெட் போய்கொண்டிருக்கிறது பியரிஷ் சென்டிமெண்ட். அதாவது அமெரிக்கா அந்த விதித்த 46% டேக்ஸ் காரணமாக மார்க்கெட் கீழே போகும் என்று பார்க்குறாங்க எல்லாரும் பங்காளர்கள் சொல்லி சொன்னால் அது பியரிஷ் சென்டிமெண்ட். இந்த புள்ளி சென்டிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பீப்புள் ஷேர்ஸில் வாங்க தொடங்குவாங்க. இந்த பியர் சென்டிமெண்ட்டில் எல்லாரும் விற்க தொடங்குவாங்க. இதில் புள்ளி சென்டிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், மார்க்கெட் போகும், ஃபியூச்சரில் போகும் என்றும் அதோட சில ஆப்டிமிஷமாகவும் இருக்கும். அதில் ஆப்போசிட்டான செயற்பாடு, மார்க்கெட்டில் ஒரு பயமான நிலைப்பாடு இருக்குமாக இருந்தால், அல்லது பெசிமிசம் ஆக இருக்குமாக இருந்தால் இந்த செயற்பாடு பியரிஷ் சென்டிமெண்ட் சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன் இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட் இம்பார்ட்டன்ட் என்ற விடயம் இருக்கு. இது கட்டாயம் ஸ்டாக்கோட ப்ரைஸில் இன்ஃப்ளூயன்ஸ் செய்கிறபடினால பாரிய அளவில் இது மிக அவசியமானதும் கட்டாயமானதாக இருக்கின்றது. அதாவது சில ஆக்சுவலான ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சை விட இது இந்த ஸ்டாக்கில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதாவது சில கம்பெனியோட ஷேர்ஸ்களை நம்ம வாங்கியிருப்போம், நல்ல இது ப்ரைஸ் கூடுமென்று சொல்லி. ஆனால் இந்த சென்டிமெண்டல் மார்க்கெட்டால் அந்த ப்ரைஸ் குறையக்கூடிய சாத்தியப்பாடு இருக்குது. ஆகவே இது அதாவது சில அடிப்படை ஆய்வுகளை விட, அடிப்படை விடயங்களை விட பல மடங்கு இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறது. இதுதான் காரணம். சில வேளைகளில் சில முதலீட்டாளர்கள் சில
ரிசர்ச் அல்லது ஸ்டாக் புரோக்கர்ஸ் வந்து சில ஷேர்ஸில் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க எதை பேஸ் பண்ணி செய்வாங்களாக இருந்தால் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை வச்சு கொண்டு உங்களுக்கு சில கம்பெனியுடைய பங்குகளை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் சில மார்க்கெட் சென்டிமெண்ட் காரணமாக என்ன நடக்கும் என்று சொன்னால் பங்குகளுடைய விலைகள் வந்து குறைவடைய தொடங்கும் அல்லது மாற்றமடைய தொடங்கும். ரைட். இது வந்து பெரும்பாலும் இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட்ன்றது வந்து லாங் டேர்முக்கு வந்து கட்டாயம் இருக்காது. இது வந்து ஒரு ஷார்ட் டேர்மான விடயமாகத்தான் வந்து இருக்க போதும். ஆகவே வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கடாண்ட ஒரு 1 or 2 வீக் தான் இந்த சென்டிமெண்ட் என்ற செயற்பாடு வந்து இருக்கும், தொடர்ச்சியாக இருக்காது. ஆனால் கம்பெனியினுடைய ஃபண்டமெண்டல் அனாலிஸோ மற்ற விடயங்கள் வந்து லாங் டேர்மை பேஸ் பண்ணியிருக்கிறபடினால வந்து நம்ம அது தொடர்பான முதலீட்டு தீர்மானங்களில் கட்டாயம் வந்து இந்த நமக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். ரைட். அடுத்தது பங்கு சந்தையில் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஏற்படுகிற பயம் அல்லது ஒரு ஃபீலால் வந்து பங்கு சந்தை கீழே போகிறதுக்கும் அதே போகிறதுக்குரிய மிக முக்கியமான காரணம் ஒரு பங்காளர் வந்து நாம் நட்டம் அடைஞ்சிருவோம் என்ற ஒரு எண்ணப்பாடு தான் வந்து மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட்டுக்கு. ரைட். அடுத்தபடியும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸாம்பிள் என்னமென்னு சொல்கிறேன். அந்த எக்ஸாம்பிள் சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 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 ஃபேமஸான ஒரு முதலீட்டாளர்னு வச்சுக்கொள்ளுங்க. அவர் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுறார். ஒரு குறிப்பிட்ட கம்பெனியுடைய பங்குகள் வந்து மேலுக்கு போகுது, பூஸ்ட் அதிகரிக்க போகுதுன்னு சொல்லி எதிர்பார்க்குறாருன்னா அவர் வந்து ஷேர்ஸை வந்து வாங்க தொடங்குவார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும், கிரிப்டோ மார்க்கெட்டில் வந்து எலான் மஸ்க் ஒரு பிட்காயின் பற்றியோ அல்லது வேறு ஒரு ஷேர்ஸ் பற்றியோ ஒரு மெசேஜோ அல்லது ட்விட்டர் வந்து போடக்குள்ள பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த குறிப்பிட்ட ஷேர்ஸ் வந்து பெரிய மடங்கு ஒரு 100 மடங்கு 1000 மடங்கெல்லாம் வந்து சிறிய மாற்றத்தை வந்து பங்கு சந்தையில் அல்லது கிரிப்டோ மார்க்கெட்டில் ஏற்படுத்தும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஷேர் மார்க்கெட்லேயும் வந்து சில ஃபேமஸான நபர்கள் சில முதலீட்டாளர்கள் வந்து இந்த செயற்பாடு அவங்க சில கம்பெனிகளில் முதலீடு செய்யக்குள்ள வந்து அதை நம்பி வந்து அவர் மற்ற நபர்களும் வந்து முதலீடு செய்வாங்க. இப்போ ரிலையன்ஸ் எடுத்துக்கொண்டால் அதானி வந்து இலங்கையில் ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில் முதலீடு செய்கிறாக இருந்தால் அதை பார்த்து கொண்டு என்ன செய்வார்கள் என்றால் கீழே இருக்கிற அவருக்கு கீழே இருக்கிற சின்ன கம்பெனிகள், மீடியம் லெவல் இன்வெஸ்டர், ரீட்டைல் எல்லாம் வந்து அந்த கம்பெனிகளில் வந்து இன்வெஸ்ட் பண்ண தொடங்குவாங்க. ஆகவே ப்ரைஸ் வந்து அதிகரிக்கும். ரைட். அதே நேரம் நெகட்டிவான செயற்பாடு ஒன்று நடக்கக்குள்ளையும் வந்து இந்த விடயங்கள் மாறி ஆப்போசிட்டான விடயமாக நடக்கும். அதை குறிப்பிட்ட நபர் வந்து விற்க தொடங்கிட்டாராக இருந்தால் பெரிய ஒரு நபர் திரும்ப மற்ற நபர்களும் விற்க தொடங்குவாங்க. ஆகவே பங்கு வந்து பெரிய ஒரு அடியை சந்தி கீழுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதை வந்து மெஷர் பண்ணலாமா என்ற விடயம் இருக்குது இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட்டில். ஆமாம், மெஷர் பண்ணலாம். இதில் வந்து இந்த RSI என்ற ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் தொடர்பான விடயங்கள் இதில் வீடியோ ஒன்று நான் போட்டிருக்க நினைக்கிறேன். டெக்னிக்கல் அனாலிசிஸில் போய் இந்த விடயங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது வாலண்டிலி இண்டெக்ஸ் என்ற ஒன்று ஃபியர் இண்டெக்ஸ் என்ற விடயம் இருக்குது. அதுலேயும் வந்து நம்ம இதை கொள்ளவும் ஐடென்டி பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த மூவிங் அவரேஜ் என்ற விடயம் இருக்குது. இந்த மூவிங் அவரேஜ் வீடியோவும் இருக்குது தனியாக. நீங்கள் அதை போய் டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்திங்கன்னா இந்த விடயங்களை வச்சு கொண்டு நம்ம வந்து ஓரளவு வந்து ஐடென்டி பண்ணிக்கொள்ளலாம் வந்து என்ன மாதிரி இந்த மார்க்கெட் வந்து எவ்வளவு % டவுன் ஆகும், என்ன மாதிரி இன்க்ரீஸ் ஆகுன்றதை வந்து ஓரளவு ஐடென்டி பண்ணி கொள்ளலாம். அடுத்து சர்வேன்னு சொல்லுவோம். என்ன மாதிரி சரியான ஒரு சர்வே எடுத்தோம்னு சொன்னால் அந்த இதுலேயும் வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிக்கொள்ளலாம் மார்க்கெட் எவ்வளவு வந்து குறையும் என்ற விடயங்கள். அடுத்தது இந்த நியூஸ் வந்து என்ன மாதிரி ஹெட்லைனில் என்ன மாதிரியான நியூஸ்கள் வந்து பரப்பப்பட்டது, சோசியல் மீடியாவில் ட்ரெண்டரை இதுக்கேற்ற மாதிரியும் வந்து இதை வந்து எவ்வளவும் நம்ம மெஷர் பண்ணி பெரிய ஒரு இம்பேக்ட் கொடுக்கக்கூடியது என்று சொன்னால் அதுக்கு பெரிய தாக்கம் வந்து அதிகமாகவும் ஒரு சின்ன ஒரு கம்பெனி பற்றி ஒரு சிறிய விடயமாக இருந்தால் அது என்ன மாதிரி அதனுடைய ஸ்ட்ரென்த் இருக்குமென்ற விடயங்கள் தொடர்பாகவும் நம்ம ஐடென்டி பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது மார்க்கெட் சென்டிமெண்ட் சொன்னால் அதில் ஃபைனல் இது கன்க்ளூஷன்ஸ் ஒரு எமோஷனல் ஹார்ட் பீட்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு பங்குச்சந்தையினுடைய ஒரு உணர்ச்சிகரமான இதய துடிப்புன்னு சொல்லலாம் மார்க்கெட்டினுடைய. இது வந்து இதில் ரிஃப்ளெக்ஷன் எங்கே நடக்கும்னு சொன்னால் பங்காளர்கள் செயற்பாடுகளில், அதாவது அவங்களுடைய பங்காளர்கள் செயற்பாடு நம்பிக்கையில் வந்து இது வந்து மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் நம்பிக்கையில் வந்து. ஆகவே இது ஒரு எமோஷனல் இந்த ஹார்ட் பீட்னு சொல்லலாம் இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட்டு.
அடுத்தது வந்து ரியல் எக்ஸாம்பிள் வந்து இருக்கு வந்து என்னென்னு சொல்லிச்சுனால் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கோவிட் பேண்டமிக்கில் வந்து என்ன மாதிரியான செயற்பாடு நடந்த என்றபடியும் இருக்குது. 2022 உலகத்தில் இருக்கிற அதிகளவான பங்குச்சந்தைகள் வந்து பாதியளவு வீழ்ச்சி சந்தித்தது. காரணம் என்னவென்று சொல்லிச்சுனால் இந்த கோவிட்-19 வந்து அதிக அளவு லாக்டவுன் நடந்தது. கம்பெனியுடைய செயற்பாடுகள் எல்லாம் முடங்க போகின்ற ஒரு தன்மை வந்து உருவாகினதன் காரணமாக முதலீட்டாளர்கள் வந்து சரியாக வந்து பேனிக் ஆகிட்டாங்க, அதாவது பயந்து விட்டாங்க. அதனால் வந்து தங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டாக்குகள் எல்லாம் வந்து விற்க தொடங்கினாங்க. விற்று அந்த காசை வந்து சேமிக்க தொடங்கினாங்க. அந்த பணத்தை கொண்டு வேறு இடங்களில் வந்து முதலீடு செய்ய தொடங்கினார்கள். அதாவது தங்கம் மற்றும் அதாவது கோல்டு மார்க்கெட் அல்லது சில்வர் அல்லது வேறு இதுகளில் வந்து முதலீடு செய்ய தொடங்கினார்கள். ஆகவே அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தெரியும் தங்கத்தினுடைய ப்ரைஸ் வந்து கோல்டுடைய ப்ரைஸ் வந்து அதிகரித்து தொடங்கி இந்த பங்குச்சந்தையினுடைய வந்து ஃபுல்லாக வந்து பங்குச்சந்தை வந்து பாரிய வீழ்ச்சியை வந்து இந்த பீரியடில் வந்து சந்தித்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸாம்பிள் ஒரு இம்பேக்டர் நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 12,000 7,500 வரைக்கும் இது ட்ராப் ஆனது. அதே போல் இலங்கையும் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 50% மேலே வந்து பங்குச்சந்தையினுடைய இண்டெக்ஸ் வந்து ஏபிஐ அதாவது இலங்கையுடைய கொழும்பு பங்கு விலைச்சுட்டன் வந்து 50% மேலே சரிவினை வந்து சந்தித்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கோல்ட் ப்ரைஸ் அந்த டைமில் வந்து 2 மடங்கு அதிகரித்தது. அதாவது என்னென்னு சொல்லிச்சுன்னா உலகத்தில் வந்து ஒன்றில் இருக்கிற பணத்தை கொண்டு தான் வந்து இன்னொன்றில் முதல் செய்வார்கள். ஆகவே இந்த ஷேர் மார்க்கெட்டில் முதல் செய்கிறவர்கள் வந்து கோல்டு மார்க்கெட்லேயும் முதல் செய்வார்கள் அல்லது கரன்சி மார்க்கெட்லேயும் முதல் செய்வார்கள். இப்படியான அதாவது குறிப்பிட்ட விடயம் ஒன்று இருக்கு என்னென்னு சொல்லிச்சுன்னால் எங்கேயும் நம்மளோட போர்ட்போலியோ ஒரு இடத்தை மட்டுமே கொண்டு போடக்கூடாது. நான் சொல்கிற விடயம் என்னென்னு சொன்னால் நான் அந்த கோல்டில் என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுற என்ற விடயங்களும் சில விடயங்களும் சொல்லியிருக்கிறேன். இலங்கையில் அதுக்குரிய வாய்ப்புகள் குறைஞ்சது நம்ம நகைகளாகவோ அல்லது கோல்ட் காயினாகவோ வந்து வாங்கி வச்சுக்கொள்ளலாம். உங்கள்கிட்ட 100 ரூபா பணம் இருக்குன்னு சொல்லிச்சுன்னால் அதில் 30% கொண்டு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போடுங்க, 30 கொண்டு கோல்டில் போடுங்க அல்லது 30 கொண்டு கேஷை அல்லது ஃபிக்ஸட்டாக வந்து நீங்கள் வச்சு கொண்டிருந்தோம் என்றால் உங்களுடைய பணம் வந்து சேஃபாக இருக்கும். ரைட், இவ்வளவுதான் இந்த வீடியோ சம்பந்தமானது. இதில் ஏதும் டவுட் இருந்தால் நீங்கள் கீழே வந்து கமெண்டில் கொடுங்க அல்லது என் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது குரூப்லேயும் நீங்கள் போடலாம். குரூப்பில் போட்டிங்கன்னாலும் எனக்கு தெரியாத விடயங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க குரூப்பில் ஷேர் மார்க்கெட்டில் சம்பந்தமான விடயங்கள் அவர்கள் கூட உங்களுக்கு ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போமா.